வணக்கம், நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பப்சி சிட்வா எழுதின அமெரிக்கன் பிராட் இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை பாகிஸ்தானில் இருக்க லாகூரில் ஆரம்பிக்குது. நம்ம ஒரு 16 வயசான ஒரு பார்சி சின்ன பொண்ணு, அவங்க பேர் ஃபெரோசா கின்வாலா. அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிக்கிறோம். அவங்களோட அம்மா அவங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஆனால் எல்லா பாகிஸ்தானிஸ் மாதிரி அவங்க முழுசாக அவங்க உடம்பை மறைக்காமல் அவங்க கைகள் வெளியில் தர மாதிரி வராங்க. இதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃபெரோசாவோட அம்மா பேர் ஜரீன் கின்வாலா. அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க ஜஸ்ட்டு ஒரு குழந்தைய ஸ்கூலில் பார்க்க தானே வந்திருக்கோன்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. அவங்க மனசில் எதையும் வச்சுக்காமல் ரொம்ப ஃப்ரீயாக பேசக்கூடியவங்க. பார்சிஸ் எப்படின்னா பாகிஸ்தானில் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி மாதிரி ஒரு சின்ன குரூப்பு தான். அவங்களுக்கு அவங்களோட லிபரல் வேல்யூஸு, அப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் அக்யூப்மெண்ட், அந்த இன்டெலிஜென்ஸு, அவங்க பசங்களோட படிப்பு, இதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இந்த கதை 1978 பாகிஸ்தானில் நடக்கிற மாதிரி இருக்குது. அங்கே தான் நம்ம இந்த 16 வயசு ஃபெரோசா கின்வாலாவை பார்க்குறோம். அவங்க எப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த லிபரலாக எல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக, ஏன்னா அவங்க பார்க்குற மற்ற பாகிஸ்தானிய குடும்பம்லாம் வேறு மாதிரி இருக்குது. இவங்க கொஞ்சம் பணக்கார குடும்பம். அவங்களுடைய அந்த லிபரல் தாட்ஸ்லாம் அவங்களை ரொம்ப பயமுறுத்துது. இப்போது ஃபெரோசா என்ன பண்ணுறான்னா, ஃபோனெல்லாம் பேச மாட்டேன்றா. அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்கிறா, இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடாத, எல்லாரும் மாதிரி முழுசாக மறைச்சி ட்ரெஸ் போடு அப்படின்றா. அவளுக்கு எல்லாத்துலேயுமே கோவம் வருது. கதவு படால்னு சாத்துறா. அவள் எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய பாட்டி கொஞ்சம் ஓல்ட் ஃபேஷனாக இருக்காங்க. அவங்க கூட தான் இருக்காங்க. ரிலீஜியஸ் திங்கிங்லேயும் ரொம்ப சிம்பத்தட்டிக்காக தான் இருக்கா. அதனால் அவங்க அம்மா சரி என்ன நினைக்கிறாங்கன்னா, அவள் இப்படியே இருந்தானா ரொம்ப பிற்போக்கான எண்ணத்தோடு இருந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கையில் அவங்க பேசுகிறாங்க. அவளை இங்கே நம்ம வச்சுக்க வேணாம், அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் என்ன. ஏன்னா ஃபெரோசாவோடைய அங்கிளான மணிக்கு அவங்க எம்ஐடியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அதனால் அங்கே போயிடலாம், அவள் அமெரிக்காவில் படிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க ஹஸ்பண்டும் ஒத்துக்கிறாங்க. அதனால் இப்போ ஃபெரோசாவை அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அவளை அனுப்பும் போது தெரியாது, அமெரிக்காவுக்கு அனுப்பிட்ட அப்புறம் ஃபெரோசா எந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக மாறுவாங்கன்றது சரினாக்கு தெரியாது. ஸ்டூடெண்ட்டாக அங்கே வந்த உடனே அவங்க சேர்றது ஒரு சின்ன வெஸ்டர்ன் இதில் தான் டவுனில் சேர்றாங்க. அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அமெரிக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்ட அப்புறம் அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷன், அந்த லிபரலிசம், அந்த விடுதலை, ஒரு மாதிரி எந்த கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்க நிறைய மாறுறாங்க. எந்த அளவுக்கு மாறுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஜூயிஷ் பாயான டேவிட்க்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்க போய் மாறிடுறாங்க. இது அவங்க குடும்பத்தில் எதிர்பார்க்காதது. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க கடிதம் மூலமாக தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் இங்கே ஒரு ஜூயிஷ் பையனை பார்த்தேன், ரொம்ப நல்ல பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கேன்னு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப லிபரலாக இருந்தாலும் கல்யாணன்றது அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே தான் நடக்கணும், அவங்க பார்த்து தான் நடத்தணும் அப்படின்றது தான் அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இல்லை நம்ம பொண்ணு ஒரு ஜூயிஷ் பையனை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு. இது இவங்களுக்கு ரொம்ப அவமான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க பாட்டியோட அம்மா சொல்கிறாங்க, நீ உடனே அமெரிக்காவுக்கு போய் அதை நிறுத்திட்டு அவளை திருப்பி அழைச்சின்னு கூட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அதனால் ஜரீன் அமெரிக்காவில் ஹவுஸ்டனுக்கு வராங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க பொண்ணுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறிக்கணும்னு அவங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவள் மாறியிருக்கா. அது மாத்திரம் இல்லாமல் இப்போ அவங்க பொண்ணு ஃபெரோசாவும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்றாவே ஒரே வீட்டில் இருக்காங்க. அவர் பேர் டேவிடு, அவர் ஒரு ஜூயிஷ் பாய். அவங்க கூட ஜோன் ஒரு லெஸ்பியன் கேர்ளும் வாழ்கிறாங்க. இது அவங்களால நினச்சி கூட பார்க்கவே முடியல. எப்படி இதை நம்மளால் ஏற்றுக்க முடியுதுன்னு புரியவே இல்லை. அவங்க தடுமாறுறாங்க. ஏன்னா பொண்ணோட மனசு கஷ்டப்படாமல் திருப்பி அழைச்சின்னு போனோம் அவங்க நினைக்கிறாங்க. ஒரு வாட்டி டேவிடு ஜரீனை ஷாப்பிங் அழைச்சின்னு போயிட்டு அங்கே அவங்களுக்கு ஜீன்ஸ் வாங்கி தர்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பழகுறாங்க, அமெரிக்காலாம் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரியுது எப்படி நம்ம பொண்ணு இவ்வளோ மாறி இருக்கான்னு. ஏன்னா அவங்களே அந்த வாழ்க்கையை அனுபவிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லிபரலாக இருக்கக்கூடிய கல்ச்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே நம்ம பொண்ணு கரெக்டான பையனை தான் சூஸ் பண்ணியிருக்கா. டேவிட் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான். நம்ம பொண்ணுக்கு நினைக்கிற மாதிரியே அவளுக்கு கல்யாணம் ஆனால் என்ன தான் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்குலாம் அவங்க போயிடுறாங்க. ஆனால் அவங்க வீட்டிலேருந்து அவங்க பாட்டிக்கிட்டேருந்தும் ஃபெரோசாவோட பாட்டிக்கிட்டேருந்தும் அவங்க கணவரான சைப்ரஸ் கிட்டேருந்தும் ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் அவங்க ஞாபகப்படுத்துது அவங்க எதுக்காக அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்கன்னு. டேவிடோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஜூயிஷ் குடும்பத்தில் இன்னொரு ரிலிஜனை சேர்ந்த பொண்ணு வரதில் உடன்பாடு இல்லை. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, ரிலிஜனால் இவங்க
கல்யாணத்துக்கு ஒத்துக்காத மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து 2 சைடுமே வந்து அந்த கல்யாணத்தை வந்து அவங்க ஏற்றுக்கல. இதுதான் அந்த கதையோட முடிவு. ரொம்ப இது இயல்பாக தான் அவர் எழுதியிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.